ஹாய், இட்ஸ் மண்டே மார்னிங் 5 o'clock எந்திரிச்சாச்சுங்க. பேபியும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தி தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு எயிட்டு பார்த்தா டைம் 6 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மண்டே அப்படின்னா என்னங்க ஞாபகம் வரும்? எனக்கு ஸ்கூலை பற்றி தாங்க ஞாபகம் வரும். ஏன்னா சாட்டர்டே சண்டேலாம் லீவ் விட்டுருவாங்க. மறுபடியும் மண்டே ஸ்கூலுக்கு போகணுன்னா அச்சோ எப்படிடா ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களுக்கும் அதே தத்தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோன்னா அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பாருங்கள். ஒன்று பேபிஸை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பணும், க்ளீனிங் ஒர்க் இருக்குது, கிச்சன் ஒர்க் இருக்குது. அதுவும் இல்லாமல் நைட் டின்னருக்கு என்ன செய்யலாம், டிஃபனுக்கு என்ன செய்யலாம், லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேப் விடாமல் நம்ம பிரெயின் யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் நியூ மதராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இதோட அர்த்தமே புரியும். வீட்லேயே ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட பண்ணியிருக்கலாங்க. ஸோ நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கேன், ஒர்க்கெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அப்படின்னு ஒரு கர்வத்தோடவே சொல்லலாமே. பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் வடகரி தாங்க செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தான் இருந்தது. நான் பேபிஸும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.